வணக்கம். இன்னைக்கு நாம கொஞ்சம் ஆழமான ஒரு விஷயத்தை அலச போறோம். ரூபர்ட் ஸ்பைரா எழுதின ஜெபத்தின் இதயம், அதாவது த ஹார்ட் ஆஃப் பிரேயர் புத்தகத்தோட சில பகுதிகளை நீங்க பகிர்ந்திருக்கீங்க. இது ஜெபம் பத்தி நாம பொதுவா நினைச்சு வச்சிருக்கிற எல்லாத்தையும் மொத்தமா மாத்துற மாதிரி இருக்கு. ஆமா. நம்ம ஜெபம்னா என்ன நினைப்போம்? கடவுள்கிட்ட போய் எனக்கு அது வேணும் இது வேணும்னு ஒரு லிஸ்ட் போடுறது. ஆனா இந்த புத்தகம் என்ன சொல்லுதுன்னா, உண்மையான ஜெபங்கிறது கேட்கறது இல்ல, அது சும்மா இருக்கிறது அப்படின்னு சொல்லுது. இது என்ன புதுசா இருக்கே? இத பத்தி கொஞ்சம் விரிவா பேசுவோமா? நிச்சயமா. இந்த புத்தகத்தோட மைய கருத்தே அதுதாங்க. நாம கடவுள்கிட்ட இருந்து பிரிஞ்சிருக்கிற ஆளுங்க இல்ல. நம்மளோட இருப்பே கடவுளோட இருப்பு. இதுதான் அதோட அடித்தளம். ஓஹோ. இந்த ஒரு விஷயம் புரிஞ்சிட்டா போதும். ஜபம், அன்பு, சரணடைதல்னு எல்லாத்தோட அர்த்தமும் தலைகீழா மாறிடும். சரி, அப்போ கொஞ்சம் கொஞ்சமா இத பிரிச்சு பார்க்கலாம். முதல்ல இந்த புத்தகம் கடவுள்ங்கிற வார்த்தையை எப்படி பாக்குது? நாம நினைக்கிற மாதிரி ஒரு தனிப்பட்ட நபரா? இல்லவே இல்ல. புத்தகம் அத ரொம்ப அழகா சொல்லுது. கடவுள்ங்கிறது நான் இருக்கிறேன்னு நாம சொல்றதுக்கு முன்னாடியே இருக்கிற அந்த தூய்மையான இருப்பு. இருப்பு. ஆமா. அது ஒரு தனிப்பட்ட ஜீவன் கிடையாது. அதுதான் எல்லாத்துக்கும் ஆதாரமான இருப்பு. அதுல எந்த குறையும் இல்ல, பாகங்களும் இல்ல. அது தன்னை மட்டுமே அறிஞ்ச ஒரு முழுமையான உணர்வு. ஒரு நிமிஷம், இது கேட்கவே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. கடவுள் நமக்கிட்ட இருந்து தனியா இல்ல, அதுவே இருப்புனா அப்புறம் நாம யார்கிட்ட ஜபம் பண்றது? நல்ல கேள்வி. நாம யார்கிட்டயும் பேசலனா அப்புறம் ஜபம்னா என்ன? இது பல வருஷமா நம்ம ஜபத்தை பத்தி யோசிச்சதையே புரட்டி போடுதே. கரெக்ட். இங்கதான் அந்த பெரிய மாற்றம் வருது. புத்தகம் சொல்லுது, ஜபம்ங்கிறது அந்த நான் இருக்கிறேங்கிற உணர்வுல சும்மா இருக்கிறது. வேற எதுவும் செய்யாம வெறுமனே இருப்பது. நமக்கும் கடவுளுக்கும் நடுவுல ஒரு சுவர் இருக்குன்னு நாம நினைச்சுக்கிறோம் இல்லையா? அந்த சுவரை கரைக்கிறது தான் ஜபம். ஓகே. இது அப்படி யோசிச்சு பாருங்க. கடல்ல எத்தனையோ அலைகள் இருக்கு. ஒவ்வொரு அலையும் தன்னை ஒரு தனி அலையா நினைச்சுக்கலாம். ஆனா உண்மையில அது என்ன? அது கடல் தானே. கடலோட வெளிப்பாடு. கடல் இல்லாம அலை இருக்க முடியுமா? முடியாது. அதே மாதிரிதான் நாமளும் அந்த பரந்த இருப்போட அலைகள். ஜபம்ங்கிறது நான் ஒரு தனி அலைங்கிற எண்ணத்தை விட்டுட்டு, நான் இந்த மகா சமுத்திரத்தோட ஒரு பகுதின்னு உணர்ந்து அந்த சமுத்திரமாவே இருக்கிறது. இது ஒரு அருமையான பார்வை. ஆனா பொதுவா பக்தி மார்க்கத்துல நாம ஒரு படைப்பாளரை வணங்குறோம், அவர்கிட்ட சரணடைகிறோம். இந்த புத்தகம் அதையும் தாண்டி போகுது இல்லையா? ஆமா. அந்த பக்தி பாதைங்கிறது ஒரு முக்கியமான தொடக்கன்னு சொல்லுது. ஆனா ஒரு கட்டத்துல யோசிக்கிற பக்தனுக்கு ஒரு கேள்வி வரணும். என்ன கேள்வின்னு? கடவுளோட இருப்பு எல்லையற்றது. அது எல்லா இடத்துலயும் இருக்குன்னா, அதுக்கு வெளியில ஒரு தனிப்பட்ட மனுஷனா எனக்கு எப்படி இடம் இருக்க முடியும் அப்படின்னு. ஆமா, அது சரிதான். இதுக்கான பதில் என்னன்னா, அந்த தனி நபருங்கிறதே கடவுளோட எல்லையற்ற இருப்புல வர்ற ஒரு தற்காலிக தோற்றம் மட்டும்தான். இத விளக்கறதுக்கு அந்த புக்ல ஒரு ஓமை வருமே, ஒரு பெரிய பில்டிங்ல இருக்கிற ரூம்ஸ் பத்தி. ஆமா ஆமா, அருமையான ஓமை அது. ஒரு பெரிய ஹால் இருக்குன்னு வைங்க. அதுக்குள்ள 100 சின்ன சின்ன கூடார் அடிச்சிருக்காங்க. வெளியில இருந்து பார்த்தா 100 தனி இடம் மாதிரி தெரியும். ஆனா எல்லா கூடாரத்துக்குள்ளேயும் இருக்கிறது என்ன? அந்த ஒரே ஹாலோட வெளிதான். அது மாதிரிதான் நாம ஒவ்வொருத்தரும். அப்போ ஜபம்ங்கிறது அந்த கூடாரத்தோட துணியை கிழிச்சிட்டு நாம இருக்கிற அந்த பெரிய வெளிய உணர்ற மாதிரிங்களா? மிக சரியா சொன்னீங்க. ஜபத்துல நாம நம்ம அனுபவத்தோட ஒவ்வொரு லேயரா தாண்டி உள்ள போறோம். முதல்ல எண்ணங்கள், அப்புறம் உணர்வுகள், புலன்முணர்வுகள். இதெல்லாம் அடங்கின பிறகு கடைசியா மிஞ்சி நிக்கிறது நம்மளோட அடிப்படை குணம், அந்த அமைதியான இருப்பு. அதுதான் கடவுளோட எல்லையற்ற இருப்பு. பிரதர் லாரன்ஸ் சொன்ன மாதிரி, கடவுளோட என் ஐக்கியத்தை கெடுக்கிற எல்லாத்தையும் என் மனசுலேருந்து எடுத்துட்டேன். அப்போ இந்த கண்ணோட்டத்துல அன்புனா என்ன? அது ரெண்டு பேருக்கு நடுவுல இருக்கிற உறவா? இல்ல. புத்தகம் அத வேறுபாட்டோட முழுமையான இல்லாமைன்னு சொல்லுது. நான் வேற நீ வேறங்கிற எண்ணம் எப்போ முழுசா கரையுதோ அங்க இருக்கிறது தான் அன்பு. ஓஹோ. நான் ஒரு தனி மனுஷன், கடவுள் அங்க இருக்காருன்னு 2 விஷயம் இருக்கிற வரைக்கும் அன்பு முழுமையாகாது. சூஃபி ஞானி ரூமி சொல்ற மாதிரி, உன்னோட அன்பின் இருப்புல நான் இல்லாம போறேன். அந்த நான் கரையும் போது அன்பு வெளிப்படுது. சரி, கடவுள் ஒரு தனி நபர் இல்ல, அது ஒரு இருப்புன்னு புரிஞ்சுக்கிட்டோம். ஆனா இந்த இருப்பு நம்மகிட்ட எப்படி பேசுது? இதுல நான்கிற வார்த்தைக்கு ஒரு பெரிய சக்தி இருக்குன்னு இந்த புக் சொல்லுது. அதை கொஞ்சம் விளக்க முடியுமா? இது ரொம்ப ஆழமான ஒரு பகுதி. புத்தகம் நம்மள ஒரு கற்பனைக்கு கூட்டிட்டு போகுது. பில்லியன் வருஷங்களுக்கு முன்னாடி இந்த பிரபஞ்சம் வெறுமையா ஆனா உணர்வுள்ள ஒரு வெளியா இருந்ததா கற்பனை பண்ணுங்க.
சரி, அது கிட்ட போய் உன் பேர் என்னன்னு கேட்டா அது என்ன பதில் சொல்லும்? தெரியலையே, என்ன சொல்லும்? அது நானுன்னு தான் பதில் சொல்லும். ஏன்னா தன்னைத்தானே அறியற எந்த ஒரு உணர்வும் தனக்கு தானே கொடுத்துக்கிற முதல் பேர் நான். ஓ, அப்போ நேத்து நான் பார்த்த சினிமா, இன்னைக்கு நான் சாப்பிட்ட சாப்பாடு, இது எல்லாத்தையும் நான் பார்த்தேன், நான் சாப்பிட்டேன்னு இணைக்கிற அந்த பொதுவான விஷயம்தான் அந்த நான் என்பதா? அருமை, சரியா பிடிச்சிட்டீங்க. புத்தகம் இத ஒரு மாலையில இருக்கிற மணிகளுக்கு ஒப்பிடுது. ஆமா. உங்க அனுபவங்கள் எல்லாம் மணிகள்னா அந்த மணிகளை ஒன்னா கோர்க்கிற கண்ணுக்கு தெரியாத நூல் தான் அந்த நான்கிற உணர்வு. அந்த நூல் இல்லைன்னா உங்க வாழ்க்கை வெறும் சிதறிய எண்ணங்களோட குழப்பமா தான் இருக்கும். பிரம்மா, அல்லாஹ், அன்புன்னு கடவுளுக்கு எவ்வளவோ பேர் இருக்கு. அப்படி இருக்கும்போது நான்கிற பேர் மட்டும் ஏன் இவ்வளோ ஸ்பெஷல்னு புத்தகம் சொல்லுது? ஏன்னா மத்த பேரெல்லாம் நமக்கு வெளியில இருக்கிற ஒரு பொருளையோ ஒரு கருத்தையோ குறிக்குது. ஆனா நான்னு சொல்லும்போது அது நேரடியா நம்ம உள் சத்தைய சுட்டுது. சரி, அது கடவுள் தன்னைத்தானே அறிஞ்சிக்கிற ஒரு அகநிலை அறிவு. அதனால தான் அதுவே கடவுளோட ரொம்ப நேரடியான ரொம்ப புனிதமான பேர். இது கேட்கவே ரொம்ப சக்தி வாய்ந்ததா இருக்கு. அப்போ இதை நம்மளோட அன்றாட வாழ்க்கையில எப்படி பயன்படுத்துறது? உதாரணமா, நான் ரொம்ப தனிமையா உணர்றேன்னு வைங்க, அப்போ என்ன செய்யணும்? ரொம்ப நல்ல நடைமுறை கேள்வி. நீங்க நான் தனிமையா இருக்கேன்னு உணரும்போது நம்ம கவனம் எல்லாம் அந்த தனிமைங்கிற உணர்வு மேல தான் இருக்கும். அந்த வலியிலேயே மூழ்கிடுவோம். ஆமா, அது உண்மைதான். ஆனா இந்த புத்தகம் என்ன சொல்லுதுன்னா உங்க கவனத்தை அந்த தனிமைங்கிற உள்ளடக்கத்திலிருந்து அதுக்கு பின்னால இருக்கிற நான் இருக்கிறேங்கிற உணர்வு மேல மென்மையா திருப்புங்கன்னு சொல்லுது. நான் இருக்கிறேன் மேலையா? ஆமா, தனிமையை உணரும் நான் இருக்கிறேன்னு பாருங்க. அந்த நான் இருக்கிறேங்கிறது தான் உங்க உண்மையான இயல்பு. அது எப்பவுமே தனிமையா இருக்காது. அது எப்பவும் முழுமையா தான் இருக்கு. இதுதான் ஜபம். இந்த இருத்தல்ங்கிற கருத்துக்கு வருவோம். இது ரொம்ப அமைதியா நிறைவா இருக்கிற மாதிரி தெரியுது. ஆனா நாம எல்லாருமே எதையோ தேடிக்கிட்டே ஓடிக்கிட்டே இருக்கோமே. நமக்குள்ள இருக்கிற அந்த ஆழமான ஏக்கத்தை பத்தி இந்த புத்தகம் பேசுதா? ஆமா, மிக ஆழமா பேசுது. அந்த ஏக்கத்தை பிரிவின் காயம்னு ரூமியோட ஒரு கவிதைய வச்சு விளக்குது. அந்த புல்லாங்குழல் கவிதை தானே? ஆமா, அதேதான். நாணல் புல்லால செஞ்ச ஒரு புல்லாங்குழல், அது வெட்டப்பட்ட நாணல் காட்டுக்காக ஏங்கி ஒரு சோகமான இசையை எழுப்புற மாதிரி நாமளும் நம்ம மூலமான அந்த பரந்த இருப்பு கூட மறுபடியும் சேர ஏங்குறோம். நாம அனுபவிக்கிற ஒவ்வொரு துக்கமும் அந்த ஒரு பெரிய பிரிவோட எதிரொலிதான்னு சொல்லுது. இது ரொம்ப கவித்துவமா இருக்கு. ஆனா இங்கேதான் புத்தகம் ஒரு அதிர்ச்சியான விஷயத்த சொல்லுது. நாம ஏங்குற அந்த விஷயத்துக்கு கடவுள்னு பேர் கொடுக்கறதே அதை அடையறதுல இருந்து நம்மள தடுக்குதுன்னு சொல்லுது. இது கொஞ்சம் தலை சுத்துற மாதிரி இருக்கே. ஆமா, தடவை படிக்கும்போது அப்படிதான் இருக்கும். ஏன்னா நாம அதுக்கு கடவுள்னு பேர் வச்சு அதை அடைய வேண்டிய ஒரு பொருளா மாத்திடுறோம். சரி, அது தேட ஆரம்பிக்கும்போது நான் தேடுறவன் கடவுள் தேடப்படுற பொருள்னு ஒரு பிரிவினையை நாமளே உண்டாக்கிக்கிறோம். அதனாலதான் கடவுளை தேடுவது கடவுளை மறுப்பதாகும்னு அந்த புக்ல ரொம்ப ஆணித்தரமா சொல்றாங்க. வாவ், கடவுளை தேடுவதே கடவுளை மறுப்பது. இத உள்வாங்கிக்க கொஞ்ச நேரம் ஆகும் போல. அப்போ உண்மையான பாதை தேடுறது இல்லன்னா வேற என்ன? அது எதையோ நோக்கி போற ஒரு கிடைமட்ட பயணம் இல்ல. அதுக்கு பதிலா நீங்க இருக்கிற இடத்திலேயே உங்களுக்குள்ள ஆழமா மூழ்கிறது. ஒரு செங்குத்தான மூழ்குதல். செங்குத்தான மூழ்குதலா? ஆமா, எதையாவது ஆகுதல், அதாவது பிகமிங்க விட்டுட்டு வெறுமனே இருத்தல், பீயிங்ல கரைஞ்சு போறது. ஆகுதல் இருத்தலில் அடங்கணும். ஆமா, இங்க ஒரு ரொம்ப ரொம்ப அழகான கருத்து வருது. கடவுளுக்காக நாம் கொள்ளும் ஏக்கம் உண்மையில நமக்காக கடவுள் கொள்ளும் அன்பு. அப்படியா? ஆமா, அந்த ஏக்கமே அந்த வலியே நம்ம உண்மையான வீட்டுக்கு கூப்பிடுற நம்ம இயல்போட ஈர்ப்பு விசை. நாம தான் அதை தப்பா புரிஞ்சுக்கிட்டு வெளியில தேடுறோம். அப்போ அந்த ஏக்கத்தை அந்த வலிய நாம ஒதுக்க தேவையில்லை, அதை அரவணைக்கணுமா? மிக சரி. சூஃபி மரபுல துக்கம் மாதிரி எதிர்மறை உணர்வுகள் கூட கடவுளோட தூதுவன்னு பாக்குறாங்க. அதிலிருந்து ஓடாம அத முழுசா உணர அனுமதிக்கும்போது அந்த உணர்வே நம்ம மூலத்துக்கு கூட்டிட்டு போற வழியா மாறிடுது. நாம் அரவணைக்கும் வலி ஆனந்தமாகிறதுன்னு வருமே. அதேதான். ஏன்னா அந்த வலியோட இதயத்துல இருக்கிறது கடவுளோட அழைப்பு. ஆக இந்த ஆழமான பார்வை மூலமா ஜபம்ங்கிறது ஒரு தனி கடவுள்கிட்ட கோரிக்கை வைக்கிறதுல இருந்து நம்ம உண்மையான இயல்பான அந்த இருப்பை உணர்ந்து அதுல நிலைக்கிறது என்ற நிலைக்கு மாறுது. ஆமா, சுருக்கமா சொல்லப்போனா நான்கிற தனிப்பட்ட எண்ணத்தை மறக்கிறது தான் கடவுளை நினைவு கூர்வது. ஒருவேளை சுயத்தின் வெறுமையே கடவுளின் முழுமைன்னு சொல்லலாமா? இதை விட அழகா சொல்ல முடியாது. இது ஒரு மிகப்பெரிய கண்ணோட்ட மாற்றம். இது ஜெபத்தை ஒரு குறிப்பிட்ட நேரத்து செயலா பார்க்காம வாழ்க்கையோட ஒவ்வொரு கணத்தையும் ஜெபமா மாத்துது.
இறுதியா நீங்க யோசிக்கிறதுக்காக ஒரு கேள்வியை விட்டுட்டு போறோம். சாந்தானந்த சரஸ்வதிங்கிற ஒரு ஞானியோட ஜெபத்தை இந்த புத்தகம் குறிப்பிடுது. அவர் சொல்றாரு, நான் சாப்பிட்றது, உடுத்துறது, செய்யறது எதுவா இருந்தாலும் அது உன்னை வணங்குறதோட ஒரு பகுதி தான். உன்னோட ஐக்கியமா இருக்கிற இந்த வாழ்க்கையில இரட்டைத்தன்மை இல்ல. ஒரு நிமிஷம் இதை யோசிச்சு பாருங்க. ஒருவேளை உங்க ஒவ்வொரு செயலும், ஒவ்வொரு எண்ணமும், ஒவ்வொரு கணமும், நீங்க காலையில எழுதுறது, காஃபி குடிக்கிறது, வேலைக்கு போறது, கோபப்படுறது, சிரிக்கிறது, எதுவுமே நீங்கங்கிற தனிநபர் செய்யறதில்ல. மாறாக அந்த ஒரே எல்லையற்ற இருப்பு தன்னைத்தாந்த உங்க மூலமா வெளிப்படுத்திக்குது, அனுபவிச்சுக்குதுன்னு நீங்க உணர்ந்தா உங்க வாழ்க்கையும் இந்த உலகத்தையும் பத்தின உங்க பார்வை எப்படி மாறும்? சிந்திச்சு பாருங்க.